கிதியோனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். இப்பொழுது ஒருவனாய் இருந்தவனை இஸ்ரவேல் ஜனங்களை போய் ரட்சிப்பதற்கு எதனாலே ஆகும் என்று சொன்னார். உனக்கு இருக்க இந்த பலத்தோடு போ. நானே முடியாத ஆளு, நானே முடியாது சொல்லிட்டு இருந்தீன்னா உன்னை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை தர முடியாது. உன் இயலாமைகளை கர்த்தர் அறிகிறார், உன் சரிய சூழ்நிலை அறிகிறார், உன் வியாதிகளை அறிகிறார், உன் தள்ளாடு நிலைகளை அறிகிறார். இந்த பலத்தில் நீ சுவிசேஷ சொல்ல போனோம். உனக்கு இருக்கிற பலத்துல போய் நீ அங்க ஊழியம் செய்து பாரு. உன்னையும் கர்த்தர் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறாரு. உன் பலகீன கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்படி செய்வார். யோபு தன் கஷ்டத்திலும் மற்றவர்களுக்கு ஜெபித்ததினாலே கர்த்தருடைய சிறைப்பை மாற்றவில்லையா? நானே முடியல, காலு வரல சொல்லிட்டு வர்றா இல்ல, நீ முடியாத 2 நோயாளிகளுக்கு மருத்துவமனையில் போய் ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தர் வியாதியை உனக்கு சுகமாக்க வல்லவராய் இருக்கிறாரு. உன் சாட்சிகளை போய் சொல்லி பாரு. இயேசு சந்தித்த விதத்தை சொல்லி பாரு. இந்த இயேசு பெரியவரை உயர்த்தி பாரு. கர்த்தரை உயர்த்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார்.